அட்டகாச இன்னைக்கு எபிசோடில் மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பி பூக்கடையில் இருக்காங்க. அப்போ மீனா பூ கொடுக்க போகிறாங்க. சத்யா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஏன்டா நீ இன்னும் காலேஜுக்கு போகல அப்படின்னு கேட்டுட்டு காசு கொடுத்து காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ தாம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சத்யா கரெக்ட் டைம் வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்தாலும் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறான், நல்லா படிக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா, என் தம்பி எப்போவுமே அப்படி தானம்மா இருந்தான், இப்போ தான் நடுவில் கொஞ்சம் மாறிட்டான், ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே கோயிலில் இருக்க ஐயர் கூப்பிட்டு ஒருத்தவங்கள அறிமுகப்படுத்துகிறாரு. இவங்க கொலு வைக்க போகிறாங்க, இவங்களுக்கு சுண்டல் பலகாரம்லாம் செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு மீனாவோட அம்மா, கோயிலுக்கு தானே, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் பெரிய இடத்துல தானே கல்யாணம் பண்ணி போயிருக்கீங்க, உங்கள் வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம் இல்லையான்னு மீனாவை கேட்குறாங்க. அவங்க இல்லை, இது வரைக்கும் நான் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ கொலு வை, உனக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் அதை கேட்டுட்டு கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்களேம்மா, கொலு வை அப்படின்னதுக்கு, இல்லைம்மா ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டுக்காரரை தான் கேட்கணும், அவர் எப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை பக்கம் ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. அப்போது ஸ்ருதியை கூப்பிட்டு, ரவி வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பார்த்தேன், கேட்டால் ஓனரோட பொண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னு. அதுக்கு ஸ்ருதி, ஆமாம்மா அவன் பிஸ்னஸ் விஷயமாக நிறைய பேர் கூட போவான், அதே மாதிரி இப்படி எடுத்துக்கிற, அவனோட பிஸ்னஸ் அந்த மாதிரி, அவன் ஏதோ பிளேட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி அம்மா, நீ இந்த மாதிரி நம்பிக்கையாக இருக்காத, இப்படி இருக்கவங்க தான் பிரச்சனையை அதிகமாக்குவாங்க, அதனால் உன் ஹஸ்பண்டை ரொம்ப நம்பாதேன்னு சொல்கிறாங்க. என் ரவியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. மீனாவும் முத்துக்கிட்ட கேட்குறாங்க, கொலு வச்சுக்குவான்னு சொல்லிட்டு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நீ உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டால், தம்பி படிக்கணும், தங்கச்சி படிக்கணும், வேலைக்கு போகணும், இப்படி தானே சொல்லுவேன், இப்போ என்ன கொலு வைக்கிட்ட கேளுங்க, அத்தை இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம், நான் போய் கேட்டதுமே அம்மா ஒத்துக்க போகிறாங்க பாரு, இரு பழக்குறையில் விட்டு கேட்க சொல்லலாம் அப்படின்னு முத்து ஐடியா சொல்கிறாரு. ஆனால் மீனாவும் முத்துவும் சேர்ந்து அண்ணாமலை கிட்ட போய் கேட்குறாங்க. அண்ணாமலையும் சரின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு வந்தோடனே சொல்கிறாரு கொலு வைக்கலான்னு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டீங்களே, யாரை கேட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா சண்டை போடுறாங்க. அதுக்கு அண்ணாமலை, நம்ம மீனாவும்